ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்எஸ்ஆர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா அருஞ்சுனை காத்த ஐயனார் கோயிலை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இந்த கோயில் எங்க இருக்குன்னா திருநெல்வேலியிலிருந்து திருச்செந்தூர் செல்லும் பாதையில குருப்பூரில் இருந்து 5 கிலோமீட்டர் தொலைவிலும், அம்மன்புரத்தில் இருந்து 3 கிலோமீட்டர் தொலைவிலும் மேலப்புதுக்குடியில் இந்த கோயில் அமைந்துள்ளது. அருஞ்சுனை காத்த ஐயனார் கோவிலை பக்தர்கள் எளிதில் சென்றடைய சிறந்த போக்குவரத்து வழிகள். திருநெல்வேலி டு திருச்செந்தூர் சாலையில் சுமார் 48 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அம்மன்புரம் என்னும் ஊரில் இருந்து தெற்கே பிரிந்து செல்லும் சாலையில் சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் இக்கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலை சென்றடைய நெல்லை புதிய பேருந்து நிலையத்தில் இருந்து திருச்செந்தூர் செல்லும் பேருந்தில் ஏறி அம்மன்புரத்தில் இறங்கி அங்கிருந்து தனியார் வாடகை வாகனங்கள் மூலம் இந்த கோவிலை எளிதில் சென்றடையலாம். அருஞ்சுனை காத்த ஐயனார் கோவில் எப்படி உருவானது, அதனுடைய தல வரலாறு இப்பொழுது இந்த வீடியோவில் பார்க்கலாம். சுமார் 700 ஆண்டுகளுக்கு முன்பு திருவைகுண்டத்தை தலைமையிடமாக கொண்டு சிங்கராஜா என்ற மன்னர் இப்பகுதியை ஆண்டு வந்தார். அந்த பகுதியில் இருந்த தடாகத்தில் உள்ள நீர் பன்னீர் போன்று தெளிந்து சுவை மிக்கதாக இருக்கும். அந்த தடாகத்தில் கன்னிப்பெண் கனகமணி தினந்தோறும் நீர் எடுத்துச் செல்வது வழக்கம். கன்னிப்பெண் கனகமணி அந்த தடாகத்தில் குடத்தில் தண்ணீர் எடுத்துக்கொண்டு சென்ற போது கல்லால் கால் இடறி விழுந்தாள். குடத்தில் உள்ள நீர் அவ்விடத்தில் தவம் செய்து கொண்டிருந்த முனிவரை நனைக்க அவர் சினந்து, உன் கையால் நீர் வாங்கி அருந்துபவர்கள் இறந்து போவார்கள் என்றும், இறக்கும் தருவாயில் செய்யாத குற்றம் சம்பந்தப்பட்டு தண்டனைக்காகவே இறப்பாய் என்று சாபமிட்டார். நான் அறியாம செய்த பிழைக்கு மாபெரும் தண்டனையா என்று கனகமணி கேட்க, சாப விமோச்சனமாக, மகளே, நீ இறக்கும் தருணத்தில் சொல்வது எல்லாம் பழிக்கும், மரணத்திற்கு பிறகு நீ சொர்க்கம் போவாய் என்று கூறினார். இந்த நிலையில் மன்னன் சிங்கராஜா தினமும் உண்டு வந்த கனிமரம் தினமும் ஒரு கனிதான் காய்க்கும். அக்கனியைத்தான் மன்னன் உண்டு வந்தான். மரத்திலிருந்து விழும் கனி மன்னன் வருகைக்காக அதே இடத்தில் கிடக்கும். அதை யாரும் எடுத்துவிடக் கூடாது என்பதற்காக 5க்கும் மேற்பட்ட காவலர்கள் அங்கு காவல் காத்து வந்தனர். இந்த நிலையில் தடாகத்தில் தண்ணி எடுப்பதற்காக வந்த கனகமணி குடத்திற்குள் அந்த கனியானது விழுந்து விட்டது. அதை காவலர்கள் கவனிக்கவில்லை. அந்த கனியுடன் கூடிய குடத்தை அவளுடைய இல்லத்திற்கு எடுத்துச் சென்று கொண்டிருந்தாள். அப்பொழுது எதிரே 21 தேவதைகள் அவர்கள் தாகத்திற்காக தண்ணீர் கேட்டனர். அவள் சாபத்தை சொல்ல முடியாமல் அவர்களுக்கு தண்ணீர் கொடுக்க மறுத்தாள். அரசவையில் காவலர்கள் மன்னனிடம் பழத்தை காணவில்லை என்று கூறினர். மன்னர் அனைத்து வீடுகளிலும் சோதனை இடுங்கள் என்று ஆணையிட்டார். காவலர்கள் வீடு வீடாக சோதனை செய்ததில் கன்னிப்பெண் கனகமணியின் வீட்டில் அந்த குடத்தில் மாம்பழம் இருப்பதை கண்டனர். கனகமணியை உடனடியாக கைது செய்யப்பட்ட அரசவைக்கு அழைத்து வந்தனர். அங்கு 21 தேவதைகளும், நாங்களும் தண்ணீர் கேட்டோம், எங்களுக்கும் தரவில்லை, ஏனெனில் அவள் குடத்தில் அப்பொழுது மாம்பழம் வைத்திருந்ததால் தான் தண்ணீர் தரவில்லை என்று கூறினர். 21 தேவதைகள் கூறியதை கேட்ட அரசர், இவள்தான் குற்றவாளியாக இருக்கக்கூடும் என்று அவளுக்கு மரண தண்டனை விதித்தார். கனகமணியை நெருப்பில் இட்டு அவளுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. அவள் இறக்கும் தருவாயில் அவள் தன் தெய்வமான ஹரிஹரபுத்திரனை அழைக்க அவர் அந்த கனகமணியை உயிர்ப்பிக்க முயலும் போது அவள், இனி எவரும் தண்ணீருக்காக அலைந்து சாபம் பெறக்கூடாது என்று கூறி, அவ்விடத்தில் சுனையாக மாறி இருக்க நான் விரும்புகிறேன். இந்த சுனை நீரை பொதுமக்கள் நல்ல முறையில் பயன்படுத்த வேண்டும். நிலையாக மாறும் அவளை காத்தருவதாக ஐயன் சாஸ்தா கூறினார். அருஞ்சுனை காத்த ஐயனார் என அழைக்கப்பட்டார். தவறிழைத்த மன்னன் உயிரை மாய்த்து கொண்டான். தேவதைகள் ஐயனாரிடம் மன்னிப்பு கோர அவர்களை தனது கண்காணிப்பில் வைத்துக் கொண்டார் ஐயனார். கடவுள் விநாயகர், நவகிரகங்கள், பெரியாண்டவர், பரமேஸ்வரி, சுடலைமாடன், இசக்கியம்மன், கருப்பசாமி, வன்னியராஜன், பேச்சியம்மன்,
மூலவர் பூர்ண புஷ்பக்கலையுடன் அமர்ந்த கோலத்தில் இருக்கிறார். மூலவர் பூர்ண புஷ்பக்கலையுடன் அமர்ந்த கோலத்தில் இருக்கிறார். பரிவார தெய்வங்களும் இங்கு சிறப்பாக அமைக்கப்பட்டு இக்கோவில் அமைக்கப்பட்டுள்ளது. இவ்வாறே இந்த கோவில் உருவானது இதன் தலவரலாறு. இந்த சுனையில் குளித்து தீராத பிணிகள் விலகுவதாகவும், ஐயனாரை வழிபட்டால் கடன் தீரும் என்றும், துயரில் இருந்து நீங்கலாம் என்றும் பக்தர்கள் நம்பிக்கையுடன் இங்கு வந்து தரிசனம் செய்து செல்கின்றனர். ஆண்டுதோறும் பங்குனி உத்திரத்தன்று திருவிழா சிறப்பாக நடைபெறுகிறது. இக்கோயிலை 8 பங்கு இந்து நாடார் உறவின் முறையினர் நிர்வாகித்து வருகின்றனர். இந்த வீடியோ பதிவின் மூலம் அருஞ்சுனை காத்த ஐயனார் கோவிலின் தல வரலாறு, அங்கு எவ்வாறு திருவிழா கொண்டாடுகிறார்கள், அதன் நம்பிக்கை எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, அந்த பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.